வெறும் 50 நாள்ல PS5 வாங்குற இந்த சீரீஸ்ல நேத்து தான் ஃபர்ஸ்ட் டே. அதாவது நம்ம ரேபிடோ ஓட்டி கிட்டத்தட்ட வெறும் 496 ரூபாய் மட்டும் தான் சம்பாதிச்சிருக்கோம். இதே நிலைமையில போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால PS5 வாங்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஒரு நாள் டார்கெட் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். சோ இன்னைக்கு டே 2, இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கான டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணோமா இல்லையான்றது தெரியும். வாங்க போகலாம். ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் எடுத்துட்டேங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஓட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டரில். ஸோ இந்த ஆர்டர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MMDA காலனியில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த லேடியை MMDAல பிக் பண்ணி நுங்கம்பாக்கம்ல ட்ராப் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரைட். நம்ம கஸ்டமரை பார்த்தாச்சு. இவங்க தாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஸோ நம்ம கஸ்டமர் கிட்ட OTP வாங்கியாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க நம்ம வண்டியில் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்கள சேஃபாக வண்டியில் ஏற்றி அவங்க லொக்கேஷன், அதாவது டிராப்பிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நொங்கம்பாக்கம் தான். ஸோ நொங்கம்பாக்கத்தில் சேஃபாக அவங்கள இறக்கி விட்டாச்சு. இந்த ரைடுக்கு ரேபிடோவில் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 rupees. ஆனால் நமக்கு கஸ்டமர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 rupees. கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா தாங்க அதிகம். ஸோ SKR நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரைட் வந்துருச்சுங்க. இந்த ரைடை நான் ஓலாவில் ஓட்டுறேன். ஸோ ஓலாக்கு கன்வெர்ட் ஆன உடனே ரேபிடோலேருந்து எக்கச்சக்கமான ஆர்டர் வந்துச்சு. பட் என்னால் அட்டன் பண்ண முடியாது, பிகாஸ் நான் ஓலாக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன். ஓகே SKR, இப்போ நம்ம இந்த கஸ்டமரை அட்டன் பண்ண போகிறோம். நமக்குனே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த ஒரு பிக்கப். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, கஸ்டமர் லொகேஷனை தப்பா போட்டாங்க. ஸோ அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் அவங்கள கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு பிக்கப் பண்ண வேண்டியதா இருந்தது. ஓகே, எனிவே ஓலால ஃபர்ஸ்ட் ரைடுன்றதுனால நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இவர் தான் நம்ம கஸ்டமர். அண்ட் இவர்கிட்ட இருந்து OTP வாங்கியாச்சு. இவரை நம்ம சேஃபா வண்டியில ஏத்தியாச்சு. இவருடைய டிராப் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கோயம்பேட் பஸ் ஸ்டாண்டு தாங்க. ஸோ அங்கே ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு ஓலாவில் காமிச்ச அமௌண்ட் 52 rupees. ஆனால் இந்த கஸ்டமர் எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 60 rupees கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபாய் எனக்கு வந்துட்டு அதிகமாக தான் கிடச்சிருக்கு இந்த ஒரு ரைடில். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தேர்டு கஸ்டமரை ஓலாவில் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து கோயம்பேட்ல தாங்க. அண்ட் ட்ராப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடியில். ஸோ கஸ்டமரை நான் பார்த்தாச்சு. இவர் தான் நம்ம கஸ்டமர். கஸ்டமர் கிட்ட இருந்து OTPயும் வாங்கியாச்சு. அண்ட் அவரை வண்டியிலையும் ஏற்றியாச்சு. அண்ட் இவரை கொண்டு போய் சேஃபாக பாடியில் இருக்கிற இவருடைய அப்பார்ட்மெண்ட்லையும் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 rupees கொடுத்துச்சு. நம்ம ப்ரோ எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 rupees கொடுத்துருக்காருங்க. இந்த ரைட்ல எனக்கு ப்ராஃபிட் தான் கிட்டத்தட்ட எவ்வளவு எனக்கு வந்திருக்குன்னா 9 rupees எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஸோ ஓலா ஓட்டும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன் அப்படின்னா ரேபிடோ மாதிரி இவங்க ஆப்புக்கான காசை எடுக்கவே இல்லை. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியா தாங்க இருக்கு. நம்மளோட ஃபோர்த்து கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடிஸ் தாங்க. ஸோ அவங்களுடைய சேஃப்டி கருதி நான் அவங்க ஃபேஸும் காட்டலை அண்ட் OTP மட்டும் வாங்கிட்டு என்னோட ரைடை நான் பிக்கப் பண்ணிட்டேங்க. இந்த கஸ்டமரை நான் எங்கே பிக்கப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் தாங்க பிக்கப் பண்ணேன். அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் பேக் சைடில், அதாவது முகப்பேர் கிட்டன்னு கூட சொல்லலாம். இந்த கஸ்டமரை பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே சேஃபாக தாங்க ட்ராப் பண்ணேன். ஓலா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 rupees கொடுத்தது. அண்ட் கஸ்டமரும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 22 rupees தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் ரைடுக்கு போகலாம். நம்ம அட்டன் பண்ணியிருக்க இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையங்க. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா முகப்பேரில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கூலில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் வந்துட்டு ஃபோன் அலோடாங்க. எஸ், ஃபோன் எடுத்துகிட்டு போகலாமா. பட் அந்த ஃபோனை என்ன பண்ணணும்னா ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துட்டு போயிடணுமா. ஈவினிங் தான் அந்த ஃபோனை வாங்கிக்கணும் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஃபோன் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான், அந்த ஃபோனை ஜென்மத்துக்கும் அதை வாங்கவே முடியாது. பட் இப்போ இருக்கிற ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது கேட்கும் போது கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்றதான் இருக்குது. பட் இதுலேயும் டேஞ்சரும் நிறையாவும் இருக்குது. ஓகே SKR, நம்ம இந்த பையனை வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டோம் சேஃப்டியாக. அண்ட் எங்கே ட்ராப்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கிட்ட தான். ஸோ அண்ணா நகரில் இருக்கிற இந்த பையனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னா 32 rupees கொடுத்தது. பட் இந்த பையன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 rupees கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 rupees எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடு ஒரு 8 ரூபாய் ப்ராஃபிட் ஆயிருக்குங்க. நம்மளுடைய அடுத்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுங்க. இந்த பொண்ணோட பிக்கப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா VR மால் தான். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கும் தமிழ் தெரியாது போல, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மட்டும் தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, நானும் VR மாலுக்கு போயிட்டேன். VR மாலில் போயிட்டு கால் பண்ணுறேன். அவங்க வந்து பேக் சைடு வர சொன்னாங்க. ஸோ நானுமே பேக் சைட் போயிட்டேங்க.
போனால் இவங்க தாங்க நம்ம கஸ்டமர். ஸோ இந்த கஸ்டமர் கிட்டேருந்து நம்ம ஓடிபி வாங்கியாச்சு அண்ட் வண்டிலேயே ஏற்றியாச்சு. இவங்களோட ட்ராப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோர். ஸோ எக்மோருக்கு போய் ட்ராப் பண்ணும் போது தாங்க எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா விஆர் மாலில் இருந்து எக்மோருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 13 ரூபா தாங்க இதில் காமிச்சிது. ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு. பிகாஸ் 13 ரூபாய்க்கு நான் ஏன் அங்கேருந்து இங்கே வந்தேன் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. இந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சிங்க. ஏன்னா ரொம்ப லாங்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாவது கொடுத்துருக்கணும். ஆனால் பாருங்களேன், வெறும் 13 ரூபா கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ரைடுக்கு அப்புறம் அடுத்த ரைடு போகலான்னு பார்த்தா என்னோட மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த டே 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தாண்டா கஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு ஃபோனை நல்லா சார்ஜ் பண்ணிவிட்டு ஈவினிங்காக நம்ம அகைன் ஓலா டிரைவ் பண்ண போகிறோங்க. இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சே ஆகணுங்க. 6.5 hours later. நம்மளோட 7வது கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் வயசானவங்க தாங்க. இவங்களுடைய பிக்கப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக்கில் பிக்கப் அண்ட் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தாங்க. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் தான் ட்ராப். எங்கன்னா கலெக்டர் காலனியில் தான். ஸோ நான் கஸ்டமர் பார்த்துட்டேன். இவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர். இவங்ககிட்ட இருந்து நான் ஓடிபி வாங்கிட்டேன். அண்ட் இவங்க நம்ம வண்டியில் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் நம்ம வண்டி பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் இவங்களை கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்களோட லொக்கேஷனுக்கு சேஃபாக இறக்கிட்டேன். இந்த ட்ரிப்புக்கு ஓலா எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபா கொடுத்துருக்கு. ஆனால் கஸ்டமர் நம்மளுக்கு 30 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ரைடில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபா ப்ராஃபிட்டுங்க. இருந்தாலும் நம்ம மனசை தளரவே விட்டுறக்கூடாது. அடுத்த ரைடை நம்ம பிக்கப் பண்ணி அதில் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த ட்ரிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பைக்கில் பெட்ரோல் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால் பக்கத்தில் இருந்த பெட்ரோல் பங்க்கில் 150 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டேங்க. பெட்ரோல் போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது. இந்த ஆர்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் தான். ஸோ நான் கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போயிட்டேன். லொக்கேஷனில் இருந்து கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது எனக்கு பேக் சைடில் தான் கஸ்டமர் இருந்தார். ஸோ இவர் தான் நம்ம கஸ்டமர். இவர்கிட்ட இருந்து நான் ஓடிபி வாங்கிட்டேன். இவரை நம்ம வண்டியில் சேஃப்டியாக ஏற்றிட்டேன். இவருடைய ட்ராப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனி தாங்க. ஸோ நுங்கம்பாக்கம்ல இருந்து வடபழனிக்கு எனக்கு இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 ரூபா. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக 125 ரூபா தாங்க கொடுத்தாரு. ஸோ இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மணியும் நம்மளுக்கு கிடைக்கல. எஸ்கேஆர் நம்மளுடைய 9th ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஆர்டருங்க. இந்த ஃபுட் ஆர்டருக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா 75 ருபீஸ் தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தாங்க. ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் எனக்கு பிக்கப்பு. அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஸோ இந்த ஆர்டருக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 75 ருபீஸ் தராங்கன்றது எனக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக தான் பட்டுச்சு. அதனால் நான் இந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டேங்க. ஸோ நம்ம எங்கே போய் ஃபுட் பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்வேல தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 லேட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணி இந்த ஆர்டரை நான் எடுத்தேன். இப்போ தெரியுது ஒரு ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுற அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க நம்மளை நடத்துகிறதும் சரி பார்க்குறதும் சரி வித்தியாசமாக தாங்க பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆச்சு. ஓகே, நம்ம இவங்களுடைய ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஆர்டர் எங்கே ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் தாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்துட்டு எனக்கு டேரெக்டாக வராது, என்னுடைய ஓலா அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ மறுநாள் தான் அவங்க எனக்கு 75 ருபீஸ் என் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டேங்க. இந்த ரைடில் நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட் 75 ருபீஸ். நம்மளுடைய 10th கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடிஸ் தாங்க. இவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டு போல். ஸோ அதனால் இவங்க லொக்கேஷனுக்கு சீக்கிரம் வாங்க, என்னை சீக்கிரம் பிக்கப் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அவங்களோட லொக்கேஷனுக்கு போயிட்டோம். இவங்க தாங்க அந்த கஸ்டமர். ஸோ இவங்ககிட்டேருந்து ஓடிபி வாங்கியாச்சு. இவங்களை சேஃபாக வண்டியில் ஏற்றியாச்சு. இவங்களும் வந்துட்டு நம்ம வண்டியில் ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் வண்டியில் எப்படியோ சேஃபாக ஏறிட்டாங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அர்ஜென்ட் பட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும் போது தான் வீட்டில் குழந்தை தனியாக இருக்குது, ஸோ நான் தான் போய் பார்த்துக்கணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்றதுனால ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போனோம். அதே சமயம் ரொம்பவே சேஃபாக கொண்டு போய் இவங்களை ட்ராப் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ் கொடுத்தது. ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 70 ருபீஸ் கொடுத்தாங்க. ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பிகாஸ் லேட் ஆகிடுமோன்னு நினச்சாங்களாம். நான் கொண்டு போய் சீக்கிரம் விட்டதால் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே எஸ்கேஆர், இந்த ரைடில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. வாங்க நம்ம அடுத்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணலாம். எஸ்கேஆர் நம்மளோட 11th கஸ்டமர் எங்கே பிக்கப் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் தாங்க பிக்கப்பு. ஸோ அண்ணா நகரில் இருந்து ட்ராப் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் தாங்க ட்ராப்பும்.
என்னடா கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ நான் கஸ்டமர் இடத்துக்கு போயிட்டேன். இவர் தாங்க நம்மளுடைய கஸ்டமர். ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் தான் ட்ராப். ஸோ கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு, அவர்கிட்ட இந்த ஓடிபியும் வாங்கியாச்சு, வண்டியில் சேஃபாகவும் ஏற்றியாச்சு. இந்த கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரோலாம் வச்சிருந்ததால நம்ம ஒரு யூடியூபர்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அவரை நான் சேஃப்டியாக வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் என்னன்னு அவர் கேட்டாருங்க. யூடியூப் பேர் என்ன சொன்னேன்? ஷேக் vlog அப்படின்னு நம்மளுடைய சேனல் நேம் சொன்ன. நம்ம சேனலையும் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இந்த ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 rupees கொடுத்தது. ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? 30 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 rupees எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு. ஸோ இந்த 5 ரூபா எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தாங்க கொடுத்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12th கஸ்டமரை அட்டன் பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டானா சிக்னலில் தாங்க பிக்கப். ஸோ இவரை நான் பார்த்துட்டேன். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். இவர்கிட்ட இந்த ஓடிபி வாங்கியாச்சு அண்ட் நம்மளோட பைக்கில் சேஃபாகவே ஏற்றியாச்சு. இவரோட ட்ராப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கிட்ட தாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை பிக்கப் பண்ணி அவருடைய இடத்துக்கு ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ஒரு ரைடில் ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 rupees கொடுத்தது. அண்ட் நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? கரெக்டாக 45 தாங்க கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு ரைடில் நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடைக்கல. ஸோ நம்ம இன்னைக்கு மட்டும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா நான் வர ரைடு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த ரைடையும் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அண்ணா நகரில் தாங்க நம்மளுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப். பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க ட்ராப். இந்த ரைடுக்கு எவ்வளோ தெரியுமா அமௌண்ட்? 140 rupees. நான் இந்த ரைடு வந்து எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன். பட் இந்த ரைடை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இவர் தாங்க நம்ம கஸ்டமர். ஸோ இவர்கிட்ட இருந்து நான் ஓடிபி வாங்கிட்டேன். இவரை நான் சேஃபாக வண்டியில் ஏற்றிக்கிட்டேன். அண்ட் போகிறப்போ இவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். இவர் வந்துட்டு ஊருக்கு போகிறாராம். ஸோ அதனால் ட்ரெயின் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்தார். ஆனால் நான் 15 minutesக்கு முன்னாடியே அவரை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். இதனால கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி ஆனாங்க. அண்ட் இந்த ட்ரிப்புக்கு ஓலா எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 rupees கொடுத்தது. ஆனால் கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ திரும்ப கொடுத்தாரு? 150 rupees கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் நமக்கு இந்த ரைடில் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒரு நாளில் சம்பாதிச்சிரும். நம்மளோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தான் சொல்லணும் எஸ்கேஆர். அண்ட் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி செகண்ட் டேல 1000 rupees சம்பாதிச்சிட்டோம். டே 2ல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 1000 rupees சம்பாதிச்சிட்டோங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய டார்கெட்டை டெய்லி கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் 50 daysல நம்மளால் PlayStation 5 வாங்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் இன்னும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி என்னோட PS4 கிவ் அவே தருவேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Sheikh. டாடா.